வணக்கம். 4ஆம் தேதியில் பிறந்தவர்களில் மிகவும் முக்கியமானவர் லூயிஸ் பிரெய்லி. அவர் ஒரு பிரெஞ்சுக்காரர். தன்னுடைய 3 வயதிலேயே தன்னுடைய கண் பார்வையை இழந்தவர். 43 வயது வரை உயிருடன் இருந்தவர். தான் கண் பார்வை இல்லாமல் பட்ட கஷ்டங்கள் இனியும் தொடரக்கூடாது என்ற நல்ல எண்ணத்தில் தான் கண் பார்வை இழந்தவர்கள் கல்வி அறிவு பெற வேண்டும், சமுதாயத்தில் உயர வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு ஒரு புதிய முயற்சியாக கண் பார்வையற்றவர்கள் எழுத படிக்க கற்றுக்கொள்ள புள்ளிகள் வைத்தே பிரெய்லி மெத்தடில் ஒரு புதிய கல்வி முறையை கொண்டு வந்தார். அவர் மறைவுக்கு பின் 1954ஆம் ஆண்டுகளில் அது நடைமுறைக்கு வந்தது. யூரோப் கண்ட்ரிகள் முழுவதும் இருந்தது. 1932களில் அமெரிக்காவுக்கு சென்று அங்கிருந்து அது மொழிமாற்றம் செய்து ஆங்கிலத்திலும் வெளிவரத் தொடங்கியது. இவ்வளவு பெயர் பெற்ற பிரெய்லி அவர்கள் தனக்கு பார்வை இல்லாலும் தான் கிடைக்காத, தான் அனுபவிக்காத, தான் படிக்க முடியாத, வருங்காலம் இருண்டு விடுமே என்ற ஒரு எண்ணி நல்ல நோக்கத்தில் கண்டுபிடித்த பிரெய்லி மெத்தட் எஜுகேஷன் பின்னாளில் அமெரிக்காவில் ரோபோ பிரெய்லி, நாமித் பிரெய்லி என்ற முறையில் மேக்ஸ், சயின்ஸ் போன்று அனைத்து துறைகளிலும் கொண்டு வந்து சாதித்து விட்டார்கள். பிரெய்லி அவர்களின் 200வது பிறந்தநாள் விழாவின் போது இந்தியாவில் அவருடைய நினைவாக ₹2 நாணயம் அடித்து அவர்களை கௌரவித்தது. குறிப்பாக 4ஆம் தேதியில் பிறந்தவர்கள் தீர்க்கதரிசிகள், நியாயமானவர்கள், போராட்ட குணம் உள்ளவர்கள். இதில் மிகவும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது இரக்க குணம் அதிகமாக இருக்கும். ஆகையால் அதை ஒன்றும் செய்ய முடியாது. தன்னைத்தானே பகுத்து தன்னைத்தானே திருத்திக் கொள்ள வேண்டும். அவருக்கு அந்த 4ஆம் தேதியில் பிறந்த இரக்க குணம் இருந்ததால் தான் அவர் பின்னாளில் இந்த சமுதாயம் என்ன ஆகுமோ என்று நினைத்து இன்று ஒரு புதிய கல்வி முறையை கொண்டு வர முடிந்தது. ஆகையால் 4ஆம் தேதியில் பிறந்தவர்கள் அனைவரும் போற்றத்தக்கவர்களே. நன்றி.